நீங்க இல்லன்னு சொல்ல பேரளவுக்கு மட்டும்தான். இப்ப அவ்வளவு எதுக்கு சார்? சென்னையில கூட தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வச்சாங்க. போராட்டம் எப்படி அப்போ திரு நடத்துறீங்க? தொல் திருமாவளவன் அவர்கள் எங்க போனாரு? ஏன் முறையா இறங்கி ஏன் களத்துல இறங்கி போராட்டம் தான் போராடல? உங்களுடைய ஏதோ பேருக்கு வந்துட்டு அவரு இல்ல, நானும் பேருக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டு போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்ப அதை கவினுடைய நீங்க எப்படி உடலை பாக்குறீங்க? வாங்கியதிலிருந்து அந்த குடும்பத்திற்கு வந்து ஆறுதலா இருந்ததிலிருந்து முதலமைச்சர்கிட்ட கூட்டிட்டு போய் நாங்கள் டிமாண்ட் வைத்ததிலிருந்து அனைத்திலும் நாங்கள் நின்றுக்கிறோம். நீங்கள் பேரளவுக்கு போராடுகிறீர்கள் என்று சொல்றதா இருந்தா அப்ப நீங்க போராட்டம் என்றா நீங்க என்ன நீங்க நினைச்சீங்க? கடுமையா ஏன் பஸ்ஸை போராட்டம் எடுத்து நியாயம் பஸ்ஸை வாங்கி கொளுத்த சொல்றீங்களா? தரக்கூடாது? பஸ்ஸை கொளுத்திடுவோமா? ட்ரெயினை எரிச்சிருவோமா? அது உங்களோட பாடு சார். நாங்க இல்ல அதுக்கு இல்ல நாங்க அப்படி அதை அப்படி பத்தி சொல்றீங்களா? அதை எங்க நான் பாலிசி தூண்டி விடல. என்னங்கிறத சொல்லியிருக்கோம். நாங்க அழகான முறையில ஒன்றிய அரசுக்கும் சரி, மாநில அரசுக்கும் சரி நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். பார்லிமெண்ட்லையும் பேசியிருக்கோம், சட்டசபையிலையும் பேசியிருக்கோம். முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து என்ன செய்வோம், பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்தோடு சென்றிருக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதலாக நின்றிருக்கிறோம். அந்த குடும்பத்திற்காக வழக்காடி கொண்டிருக்கிறோம். எல்லாமே நாங்கள் செஞ்சுருக்கோம். அந்த கவினுடைய உடலை வாங்கி அடக்கம் செய்கிற அளவுக்கு எங்களுடைய மாநில நிர்வாகம் சுற்றி நாங்கள் நின்றோம். பார்க்க முடிஞ்சது. அப்போ நீங்க பேரளவுக்கு போராட்டம் சொல்றீங்க. பார்க்க முடிஞ்சது. அப்ப எப்படி ஆனாலும் போராடுறீங்க? இன்னும் அதுலயே அதிதீவிரம் அதே காட்டல. மாதிரி நீங்க இந்த கவின் படுகொலை மட்டும் சொல்லல. சரி. எத்தனையோ இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆணவ படுகொலை எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க பரவலா நடந்திருக்கு. சொன்னீங்களா? அதுக்கெல்லாம் ஏன் ஒண்ணு இதோட கேளுங்க. கடைசி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ஒரு அதிதீவிரமான நடவடிக்கை தேவைன்னு ஏன் கேட்கல? எனக்கு அதுதான் கேள்வி. நாங்க கேட்கலையா? அப்படி கேட்கல. நான் எங்க வாய் கேட்கல? அளவுல மட்டும் கேட்டிருக்கீங்க. ஏன் எப்படி எப்படி வாயால கேட்க முடியும்? ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும்னு சொல்லி கிட்டத்தட்ட 17 வந்து ஆர்ப்பாட்டம் நான் நடத்தியிருக்கேன். ஏன் தலைமையில் நான் மேட பொறுப்பலாக சென்று கிட்டத்தட்ட சவுத்தில் பார்த்தீங்கன்னா 17 ஆர்ப்பாட்டத்தில் வீட்டுக்கே செல்லாமல் தொண்டை தண்ணி வைக்க கத்திருக்கோம். கடும் நெருக்கடிகளை கொடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு எங்கள் தோழர்கள்லாம் பேசினாங்கன்னா, நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை இது முடிவு செய்யுங்கிற அளவுக்கு எங்களுடைய பொறுப்பாளர்கள் பேசியிருக்காங்க. கடுமையான வார்த்தையை பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட கட்சி இவ்வளவு போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய எங்களை பார்த்து நீங்க பேரளவுக்கு நீங்க போறீங்க. அதான் காயப்படுத்துறது. துப்புரத்துறையா வந்துடுறாங்க. துப்புரவு தொழிலாளி என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறீங்க. துப்புரவு தொழிலாளிக்கு நீங்க சென்னையில் நடந்த மேட்ரு உங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தன் செல்வன் அவங்க அந்த துப்புரவு தொழிலாளர் வந்து போராட்ட காலத்தில் வந்து அவங்க உட்கார்றாங்க. 1 மணி நேரத்தில் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. வீடியோ டிவியில் பார்த்தீங்களா இல்லையா? நியூஸ் சேனலில் பார்த்தோம். அதில் போயிட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் எங்கே போகிற சட்டசபையில் போய் நினைச்சாரு. அவர் வந்து அவர் தன்னுடைய உரிமை குரலை எழுப்புறாரு. இவ்வளோ வேலை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணி துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட்டாக நிற்கும் போது நீங்கள் இப்போ என்ன துப்புரவு தொழிலாளர் ஏதோ கடந்து சென்ற மாதிரி நீங்கள் வந்து அதை சொல்றது வந்து உங்களுடைய பார்வை எப்படி? பணியாளர்களே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்கள்ட்ட சிலர்கிட்ட பர்சனலாக அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய நியாயமான விஷயமே இதுவாக தான் இருந்தது. எல்லாருமே வந்தாங்க தம்பி, பார்த்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை அப்படிதான் சொல்றாங்க.